இண்டிகேட்டர் போடுங்கண்ணா. என்னதான் வளையிறாருன்னு சொல்லு. அங்கே வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட் இண்டிகேட்டர் போகல, அப்படியே வளையிறாரு. வந்து ஓட்ட தெரியாம தெரியுங்க. என்னண்ணா வண்டி ஓட்டுறீங்க? ஆ, நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு வாங்க, ஹெல்மெட்டும் போல எதுவும் போல நீங்கள் பண்ணு. என்ன வண்டி ஓட்டுறீங்க நீங்கள்? ஃபைன் வருமாங்க இப்போ உங்களுக்கு. வண்டி ஒழுங்கு கிடையாது நீங்களாம் வண்டி. இண்டிகேட்டர்லாம் போட்டு வளையிற படம் கிடையாதாண்ணா? ஆ, இண்டிகேட்டர்லாம் போட்டு வளையிற படம் கிடையாதா? யாரா? நான் எங்கே பண்ணேன்? நான் ஆர்னாச்சேன் உங்களுக்கு சிக்னல் கொடுத்தேன். நீங்கள் மண்ணு வளையினாக்கா பின்னாடி வேகமாக வந்துக்கிட்டாங்க, என்ன வருது? ஆ, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, இண்டிகேட்டர் போடணும். புரியுதுங்களா? இண்டிகேட்டர் வேலை செய்யலைனாக்கா வண்டி எடுக்கக்கூடாது. புது வண்டியா அண்ணா? 2010 எதுண்ணா மாடல் இது? அதேமாரி ஹெல்மெட் போடுண்ணா, சேஃப்ண்ணா. புரியுதா? இல்லை எங்கே போனால் நானே பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போனாலும் ஹெல்மெட் போடணும் தான் போவோம். ஹெல்மெட்டு அவ்வளோ அவசியம்ண்ணா. சரி ஓகேண்ணா, போடண்ணா. உங்கள் சேஃப்டி தானே சொல்கிறேன். பாருங்கள் வண்டியில் இண்டிகேட்டர் இல்லையா, அதனால் போடலையா. சின்ன பசங்களா பாருக்குள்ளேருந்து கூட்டம் போகிறாங்க. இவெல்லாம் என்னங்க தொடர்ந்து? ஆ, அதே போல் வேகம் ஹெல்மெட்டும் போடல, பாருக்குள்ளேருந்து கூட்டம் போகிறாங்க. ஒரு வண்டி பார்த்து நின்று வளைத்தமில்ல, அப்படி பாருங்க நடு ரோடு தானே போகிறாங்க. பின்னாடிலாம் பார்த்து வளையத்தல, அப்படியே வளையிறது எவன் ஓய்ஞ்சா நம்மளுக்கு என்ன. மெண்டல் பாருங்க, மெண்டல் வராம பாருங்க. வண்டி வரும் அப்படியே ஏறுறது. ஏன் தான் இப்படி இருக்கிறாங்கன்னே தெரியல. பாருங்கள், ஃபோன் பேசினே வண்டி ஓட்டின்னு போகிறது. இந்தமாரி ஓட்டின்னு போகலாமா வண்டியை? எந்த பக்கம் பார்க்குறது? இப்போ ஆனால் குறுக்கில் வந்தால் என்ன பண்ணால் தான் வண்டி நம்பரை மென்ஷன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், எல்லாம் நம்மளுக்குனே வராங்க. ஃபோன் பேசினே ஒரு வண்டி டாட்டா கட்ட போறாரு. நம்மளுக்கு இந்த இடம்